இது என்ன தெரியுதா? இந்த எறும்பு பாருங்கள், உணவுகளை சேகரித்து வீட்டு பக்கம் கொண்டு வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மழைக்கான அறிகுறி. பொதுவாக எறும்புகள், விலங்குகள், பறவைகளை வச்சு காலநிலையை கணிக்க முடியும். ஆனால் எறும்பை பொறுத்த வரைக்கும் உணவுகளை எங்கேருந்து எடுத்து எங்கே கொண்டு போகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம கணிக்க முடியும். சில நேரங்களில் எறும்பு வீட்டுக்குள்ளே இருக்கிற உணவை எடுத்து வெளியில் கொண்டு போகும். சில நேரம் வெளியில் இருக்கிற உணவுகளை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே சேகரிக்கும். அந்த மாதிரி சேகரித்து வச்சா கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இந்த வருஷம் எல்னினோ, வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. எல்னினோ வந்தாலும் அது எதனோட அறிகுறி அப்படின்னா, அதிகம் வெப்பம் வந்துச்சு அப்படின்னா அதிகமான மழை வரும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அதாவது தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை ஒரே நாளையில் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் பெரும் வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கடலில் பார்த்திங்கன்னா போன வருஷம் அதிக மீன்கள் செத்து விழுந்துச்சு. அப்போது அது எதோட அறிகுறி அப்படின்னா இந்த எல்னினோ தான். அதோட இன்னொரு விஷயமும் நமக்கு ஒத்து போகுது. ஜோதிடத்தில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால, மீன ராசிங்கிறது நீர் ராசி, அதனால் இந்த வருஷம் அதிகம் வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன வருஷம் கடலில் மீன்கள் செத்து மிதந்தப்போ எல்னினோ வரும்னு நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறது. ஆனால் அதை தான் நம்ம நம்புகிறதும் இல்லை, ஏற்றுக்கிறதும் இல்லை. மூட நம்பிக்கைன்னு நினச்சி அப்படியே எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஒதுக்கிடுறோம்.